வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சட்ட வழக்கு உண்மையிலே ஒரு குடும்ப நாடகம் மாதிரி இருக்கு. ஒரு வீடு, ஒரு குடும்பத்தை எப்படி நீதிமன்றம் வரைக்கும் இழுத்துட்டு போச்சுன்னு நாம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. சரி, வாங்க கதைக்குள்ள ஆழமா போலாம். இந்த சம்பவம் ஏவக்கோட்டையில நடக்குது. ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில நடந்த ஒரு சாதாரண சொத்து தகராறு எப்படி உயர்நீதிமன்றம் வரைக்கும் போச்சுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த வழக்க கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனதே தந்தை தான். சோ அவரோட பார்வையில இருந்து இத பாப்போம். அவரோட தரப்புல என்ன சொல்ல வராரு? தந்தையோட பேரு சொக்கலிங்கம். அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, அந்த சொத்து முழுக்க முழுக்க தனக்கு சொந்தமானதுன்னும், தாம் மகன் செல்வத்துக்கு அங்க தற்காலிகமா தங்கிக்கொள்ள மட்டும்தான் நான் அனுமதி கொடுத்தேன் அப்படின்னும் வாதிட்டார். இப்ப பாருங்க, தந்தையோட வாதத்தின்படி எல்லாமே ஒரு வரிசைப்படி நடந்திருக்கு. முதல்ல 1990ல அரசாங்கம் அவருக்கு நிலத்தை ஒதுக்குது. அப்புறம் 1995ல மகனுக்கு வேற வீடிலேயேன்னு இறக்கப்பட்டு தங்கிக்கொள்ள அனுமதி கொடுக்கறாரு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நான் எப்போ காலி பண்ண சொல்றனோ அப்போ போயிடணும். ஆனா அவர் மகன் அந்த சொத்தையே தனக்குன்னு எடுத்துக்க பார்த்ததா அவர் சொல்றாரு. அதனால பொறுத்து பார்த்துட்டு 2004ல ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புறாரு. அதுக்கும் அவர் மக அசையாததால வேற வழி இல்லாம கோர்ட்டுக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டதா சொல்றாரு. ஆக இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, தந்தையோட வாதப்படி மக அந்த வீட்ல இருந்தது ஒரு உரிமையே கிடையாது. அது முழுக்க முழுக்க அவரோட அனுமதியோட நடந்த ஒரு விஷயம், அவ்வளவுதான். ஆனா ஒரு கதைக்கு எப்போ இன்னொரு பக்கம் இருக்கும் இல்லையா? வாங்க அந்த பக்கத்தையும் பாப்போம். ஏன்னா மகன் செல்வம் இந்த விஷயத்த முற்றிலும் வேற ஒரு கோணத்துல பாக்குறார். மகன் என்ன வாதாடினார்னா, அவர் அந்த வீட்ல ஒரு விருந்தாளி மாதிரி தங்கல, நீண்ட காலமா உரிமையோட வசித்து வந்ததா சொன்னார். அது தன்னோட வீடுன்னு அடிச்சு சொன்னாரு. மகனோட கதை, குடும்பத்துக்குள்ள நடந்த சில ஒப்பந்தங்கள், பங்களிப்புகள்னு ஒரு வித்தியாசமான சித்திரத்தை நமக்கு காட்டுது. அவர் சொல்றத பாருங்க, நான் 1995ல இல்ல 1992ல இருந்தே இங்க தான் இருக்கேன்னு சொல்றாரு. அப்புறம் எங்க அப்பா குடும்பத்துல மூத்தவருங்கிறதால தான் சொத்து அவரு பேர்ல வாங்கினோன்னு சொல்றாரு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீட்டுக்காக எங்க பூர்வீக சொத்துல என் பங்கையும் நான் விட்டு கொடுத்தேன் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாம அப்பாவோட பிசினஸ்க்காக நான் 50,000 ரூபாய் கூட கொடுத்துருக்கேன்னு ஒரு கணக்கையும் சொல்றாரு. இப்போ அப்பாவும் அவரோட 2வது மனைவியும் சேர்ந்து தன்னை திட்டமிட்டு வெளியேத்த பாக்குறாங்கன்னு குற்றம் சாட்டுறாரு. அவர் அங்க சும்மா தங்கல, இத்தனை வருஷமா அங்க வசிச்சதால அந்த சொத்துக்கு தனக்கு சட்டப்பூர்வமான உரிமை இருக்குன்னு கோரினார். இப்ப பாருங்க, 2 பேரும் சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்ல. அப்பா அனுமதின்னு சொல்றாரு, மகன் உரிமைன்னு சொல்றாரு. இந்த சிக்கலை தீர்க்க நீதிமன்றம் ஒரு முக்கியமான சட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியிருந்தது. அது என்ன கேள்வி? இங்க தான் சட்டத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் வருது. அதுக்கு பேரு பாதகமான சுவாதீனம், அதாவது அட்வர்ஸ் பொசஷன். இது என்னன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தரோட இடத்துல அவரோட அனுமதி இல்லாம நீங்க தொடர்ந்து 12 வருஷத்துக்கு மேல தங்கியிருந்தா அந்த இடத்துக்கு நீங்களே ஓனர் ஆகிரலாம். இதுதான் சட்டம். மகன் இந்த சட்டப்பிரிவை தான் தனக்கு சாதகமா பயன்படுத்த நினைச்சார். ஆக முழு பிரச்சனையும் இந்த 2 வார்த்தைக்குள்ள தான் அடங்கியிருக்கு. அப்பா சொல்றது பெர்மிசிவ் ஸ்டே, அதாவது நான் தங்க அனுமதிச்சேன். மகன் சொல்றது அட்வர்ஸ் பொசஷன், அதாவது நான் உரிமை எடுத்துக்கிட்டேன். அனுமதியோட இருந்தா எப்ப வேணாலும் காலித்தன சொல்லலாம். ஆனா 12 வருஷமா அனுமதியே இல்லாம நீங்களே ஓனர் மாதிரி இருந்தீங்கன்னா உண்மையான ஓனரோட உரிமையே போயிடும். இதுதான் இந்த கேஸோட மையம். சரி, இவ்வளவு குழப்பங்கள் இருக்கு. நீதிமன்றம் எப்படி ஒரு முடிவுக்கு வந்தது? கடைசியில எல்லாமே ஆதாரங்களை பொறுத்து தான் அமைந்தது. இந்த கால வரிசைய பார்த்தா புரியும், இது ஒரு சின்ன சண்டை இல்ல. 1990ல அப்பாவுக்கு நிலம் கிடைக்குது. 1995ல மகனை தங்க வைக்கிறாரு. பிரச்சனை வெடிச்சு 2004ல நோட்டீஸ் அனுப்புறாரு. 2005ல கோர்ட்டுக்கு போறாங்க. கடைசியா உயர் நீதிமன்றத்துல இறுதி தீர்ப்பு வர்றதுக்கு 2023 ஆயிடுச்சு. நினைச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 20 வருஷ சட்ட போராட்டம். சரி, நீதிமன்றம் என்னென்ன ஆதாரங்களை பார்த்தது? பட்டா அப்பா பேர்ல இருக்கு, வீட்டு வரி ரசீதுகள் அதுவும் அப்பா பேர்ல, கரண்ட் பில் கனெக்ஷன் அதுவும் அப்பா பேர்ல தான். மகன் தரப்புல இந்த சொத்து தனக்கு சொந்தம்னு சொல்றதுக்கு ஒரு சின்ன துண்டு காகிதம் கூட இல்ல. அதனால தீர்ப்பு ரொம்பவே தெளிவா வந்துச்சு. விசாரணை நீதிமன்றமா இருக்கட்டும், மேல்முறையீட்டு நீதிமன்றமா இருக்கட்டும், இரண்டுமே சொன்ன ஒரே தீர்ப்பு, அந்த சொத்து சட்டப்பூர்வமாக தந்தைக்குத்தான் சொந்தம் என்பதுதான். நீதிமன்றம் ஏன் அப்படி சொன்னது? முதல் காரணம், அந்த சொத்து அப்பாவுக்கு ஒதுக்கப்பட்டதுன்னு மகனே ஒத்துக்கிட்டாரு. 2வது, பட்டா, வரி, கரண்ட் பில்லுன்னு எல்லா டாக்குமெண்ட்டும் அப்பா பேர்ல தான் இருந்துச்சு. மகன் இத்தனை வருஷத்துல அதை தான் பேருக்கு மாத்த எந்த முயற்சியும் எடுக்கல. இங்கதான் முக்கியமான பாயிண்ட் வருது. குடும்பத்துல ஒருத்தர் அனுமதியோட தங்கியிருந்தா அது பாதகமான சுவாதீனம் கணக்குல வராதுன்னு கோர்ட்டு தெளிவா சொல்லிருச்சு. கடைசியா மகன் சொன்ன எந்த கதைக்கும் அவரால் ஒரு ஆவண ஆதாரத்தையும் கொடுக்க முடியல. 2. இதுதான் இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே
தந்தைக்கு ஆதரவா தீர்ப்பு சொன்ன கீழ் நீதிமன்றங்களோட எண்ணிக்கை இதுவே சொல்லுது இல்லையா தந்தையோட கேஸ் எவ்வளவு வலுவா இருந்துச்சுன்னு. கடைசியில இந்த வழக்கு நமக்கு ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது. ஒரு குடும்பத்துக்குள்ள நம்பிக்கை உடையும் போது உரிமையை நிரூபிக்க வெறும் பேப்பர் தான் மிச்சம் இருக்குமா? உறவுகளையும் பாசத்தையும் தாண்டி சட்டத்தோட பார்வையில ஆவணங்களுக்கு தான் எப்போதுமே முதலிடம். இந்த மாதிரி சண்டைகள்ல ஜெயிக்கிறது யாரு தோற்கிறது யாருங்கிறத விட ஒரு குடும்பம் சிதைஞ்சு போகுதே அதுதான் நிஜமான இழப்பு இல்லையா?